ஒரு அழகிய காட்டில் குட்டி ரோபோ கண்ணன் பழைய பொருட்களை வைத்து மகிழ்ச்சியாக ஒரு வித்தியாசமான ராக்கெட் வடிவமைத்துக் கொண்டிருந்தான். அவனது ராக்கெட் சற்று வினோதமாக இருந்தாலும் அவன் மிகவும் மகிழ்வாக இருந்தான். அப்போது பளபளப்பான ரோபோ மதன் ஒரு பெரிய விலையுயர்ந்த பெட்டியை தூக்கி கொண்டு அங்கே வந்தான். ஹே கண்ணா, இவ்வளவு பழைய குப்பைகளை வைத்து என்ன செய்கிறாய்? இதுதான் நகரத்தில் வாங்கிய சூப்பர் டியூப்பர் பில்கர் கிட் 900. இது 1000 காசுகள். உன் பொருட்கள் எல்லாமே பயனற்றவை என்று மதன் சிரித்துக்கொண்டே கூறினான். மதன் உடனே தனது கிட்டை பயன்படுத்தி ஒரே மாதிரியான ஆனால் பளபளப்பான ஒரு சிறிய வீட்டை விரைவாக உருவாக்கினான். கண்ணன் தனது ராக்கெட்டை சரி செய்ய முயலும்போது அது உடைந்துவிட, ஐயோ, என் கிட் ஏன் உடையது? இது ரொம்ப விலை அதிகமாச்சே என்று மதன் திணறினான். கண்ணன் யோசித்து தனது பழைய பொருட்களிலிருந்து உறுதியான மரக்கட்டையை தூணாகவும் பிளாஸ்டிக் பாட்டில்களை பாதையாகவும் வைத்து ஒரு உறுதியான வண்ணமயமான பாலத்தை உருவாக்கினான். எனது பொருட்கள் பழையதுதான், ஆனால் சரியான இடத்தில் சரியான பொருளை பயன்படுத்தினால் அது மிகவும் உறுதியானது என்று கண்ணன் கூறினான். பேராசிரியர் கண்ணனுக்கு பரிசான ஒரு அரிய விசேஷமான கட்டுமான பகுதியை வழங்கினார். கண்ணன் வெற்றி பெற்றான். குழந்தைகளே, நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் கருவி எவ்வளவு விலையுள்ளது என்பது முக்கியமல்ல, அதை பயன்படுத்தும் உங்கள் கற்பனையும் திறமையுமே முக்கியம் என்றார். மதன் தன் தவறை உணர்ந்து, கண்ணா, என்னை மன்னித்துவிடு, நீ சொன்னது சரிதான் என்று கூறினான். இருவரும் தங்கள் பொருட்களையும் சூப்பர் டியூப்பர் கிட்டையும் ஒன்றாக பயன்படுத்தி ஒரு புதிய அருமையான வீட்டை கட்டத் தொடங்கினார்கள். அணில்கள் இப்போது மகிழ்ச்சியாக புதிய பாலத்தின் மீது கடந்து சென்றன.